1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? 2. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? இங்கே உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்கு உண்டானால், உங்களில் சபைக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்குள்ளே 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை, 2 பேருக்கு நடுவில் ஒரு வழக்கு பிரச்சனை வழக்காக மாறுவதற்கு அது முத்தி போனால் தான் வழக்காகும். முதல்ல நேரடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க. ஒரு பிரச்சனை, அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம். ஒருவர் பேசி பார்ப்பாங்க நேரடியாக. அது நடக்கலைன்னு சொல்லும்போது தான் அது வழக்காகும். அதுக்கப்புறம் நண்பர்கள் உறவினர்களை வச்சு பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் பொதுவாக எப்போ வழக்கு அப்படின்றது, அது வழக்கு பேசுறது அப்படின்னு கிராமத்தில் சொல்கிறது, நடைமுறை பாஷையில் சொல்கிறது, ஒரு பஞ்சாயத்தை சொல்லுவாங்க. வழக்கு பேச போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கு பேச போகிறேன்னா பஞ்சாயத்து பண்ண போகிறேன். 2 பேருக்கு பிரச்சனை, நான் போய் அதை மத்தியஸ்தராக பேச போகிறேன் அப்படின்றத வழக்கு பேசுறது அப்படின்வாங்க. இன்னொன்று, வழக்கு அப்படின்றது காவல் நிலையத்துக்கு போயிட்டு அந்த வழக்கு, காவல்துறை வழக்கு தொடர்ந்தார்கள் என்று சொல்கிறோம். காவல் நிலையத்துக்கு போயிட்டு அது வழக்கு, அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போகுது, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு விஷயம் முத்தி போகும்போது தான் அது வழக்காக மாறுது. அது சம்மந்தப்பட்டவர்களை யாரையும் விட்டு கொடுத்தும் போக முடியல. சம்மந்தப்பட்ட அந்த 2 தரப்பு அவங்களால் அதை சகிக்க முடியல அல்லது தீர்க்க முடியலை அப்படின்னு என்றால்தான் அவங்களுடைய உள்வட்ட மக்களாலும் அதை சரி பண்ண முடியல. அவங்களுக்கு நலம் விரும்பிகள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, பெரும்பாலும் கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் சகிச்சு போயிடுறாங்க. அதனால தான் இவ்வளவு குடும்பம் இன்றைக்கி உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. இல்லைனா ஒரு குடும்பம் கூட இருக்காது, எல்லாம் ஒத்தக்கட்டையாக தெரிய வேண்டிதான். அப்போது பல குடும்பங்களில் சகிச்சு போயிடுறாங்க. பெரும்பாலும் மனைவி தான் சகிச்சு போகிறா, சில குடும்பங்களில் கணவனும் சகிச்சு போகிறாரு. அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க. அந்த மாதிரி கணவன் மனைவியும் இருக்காங்க. அதுக்கு ரொம்ப பக்குவம் வேணும். ஒரு கணவன் தன் மனைவியை மதிக்கணும், ஆணாதிக்க மனப்பான்மை இருக்கக்கூடாது, பெண்ணடிமை புத்தி இருக்கக்கூடாது. அவளும் எனக்கு சமந்தான், அவட்ட போய் பேசுவோம், பேசி தீர்த்துக்கிடுவோம். சண்டை போட்டால் கூட அடுத்த நேரம் பேசி தீர்த்துக்கிடுவாங்க. அப்படியும் சில குடும்பங்கள் நடந்துகிட்ருக்கு. சில குடும்பங்கள் அவங்க சகிக்கவும் முடியாமல், பேசி தீர்க்கவும் முடியாமல், அதுக்கப்புறம் அது உள்வட்டம், நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய நலம் விரும்பிகள், அந்த உள்வட்டத்துக்குள்ளே அது இந்த மாதிரி 2 பேருக்கும் பிரச்சனையா அப்படின்னு அவங்க அறிவுக்கு அது போகிறது. அவங்க அதை முயற்சி பண்ணுறாங்க. ஐயோ, இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது. அவங்க எவ்வளவோ பேசுகிறாங்க, எவ்வளவோ 2 பேரையும் வச்சு பேசுகிறாங்க, இங்கேருந்து அங்கே போய் பேசுகிறாங்க, அங்கேருந்து இங்கே போய் பேசுகிறாங்க, எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அது வழக்காகிறது. அந்த நலம் விரும்பிகள் வட்டத்தை விட்டு வெளியே போகிறது அல்லவா? அப்போ தான் அது ஒரு காவல் நிலையத்துக்கு போகுது, ஒரு நீதிமன்றத்துக்கு போகுது, அல்லது ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய, அது ஊர் பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து இப்படிலாம் சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தை, மத்தியஸ்தர்கள், மீடியேஷன்னு சொல்கிறோம். 4 பெரியவர்களை வச்சு அல்லது யாரோ ஒரு பெரிய மனுஷனை வச்சு பேசுறது. ஆக வழக்கு தப்புன்னு வேதம் சொல்லலை. ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை காட்டு. அது ரொம்ப முதிர்ந்த ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலைமை. அது எடுத்த எடுப்பில் எல்லாருக்கும் வராது. ஒரு கணத்தில் அறிஞ்சால் மறு கணத்தை காட்டு. உன்னுடைய 1 மைல் உன்னை பலவந்தப்படுத்தினால் 2 மைல் நடந்து போ. உன்னுடைய மேல் அங்கிய உங்ககிட்ட இருந்து பறித்து கொள்ள முயன்றால் உன்னுடைய வஸ்திரத்தையும் கொடுத்து விடு. இப்படியெல்லாம் ஆண்டவர் சொன்னார். அது ரொம்ப முதிர்ச்சியான, ரொம்ப பக்குவமான ஒரு ஆவிக்குரிய நிலைமை. அது ஆரம்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வராது.
சகிப்பது, விட்டு கொடுப்பது, பேசி தீர்ப்பது, இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ அது வழக்காக மாறிவிடுகிறது. இப்போ அந்த வழக்கை நீங்கள் வழக்காடலாம். வழக்காக ஒரு விஷயம் மாறுவது தப்பு இல்லை. அதையும் வேத புஸ்தகம் எதையும் வழக்காக்காத அப்படின்னு சொல்லலை. ஒரு விஷயம் வழக்கு ஆகிறது, ஓகே, அதை வேத புஸ்தகம் ஒத்துக்கொள்கிறது. அப்புறம் வழக்கு ஆடுவதையும் தப்புன்னு சொல்லலை. நீ வழக்காடும்படி அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன, அவ்வளோதான். எங்கள் ஊருக்கு நான் இருக்கிற சாயர்புரத்துக்கு பக்கத்தில் பண்ணவளை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. பல தேவனுடைய மனிதர்கள் தோன்றிய ஒரு ஊர். அங்கே ஒரு கல்லறை இருக்குது, ஒரு போதகருடைய கல்லறை. இப்பொழுதும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் அந்த கல்லறைக்கு வர்றாங்க, வந்து அந்த கல்லறைக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. சிலர், அவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் சிலர் தங்களுடைய வழக்கை வந்து அந்த கல்லறையில் சொல்கிறாங்க. அதை வேத புஸ்தகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது வேதத்துக்கு ஒத்தது அல்ல. மற்ற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வந்து அந்த கல்லறையை ஒரு கோயில் மாதிரி ஆக்கி அவங்க வழக்கம் வந்து அங்கே சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் அப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா, அந்த போதகர் உயிரோடு இருக்கும்போது எந்த வழக்கென்றாலும் அவர் அதை தீர்த்து வைக்கிற ஒரு கிருபை அவருக்கு இருந்துச்சு. அது கணவன் மனைவியோ, அது பங்காளி சொத்து சண்டையோ, அது பண பிரச்சனையோ, எந்த பிரச்சனைனாலும் அது அவர் அதை பேசி தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிருபை, ஒரு ஞானம் அவருக்கு இருந்தது. அதனால் அவர் ஊழியம் செய்த பகுதியில் எல்லாரும் அவர்கிட்ட தான் வருவாங்க வழக்கை தீர்ப்பதற்கு. அதுக்கப்புறம் அவர் இறந்து போனப்போ அவருடைய கல்லறைக்கு மற்றவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் வந்து மரியாதை செலுத்தி தங்களுடைய வழக்கை அங்கே கல்லறையில் வந்து சொல்கிறாங்க. இது இங்கே உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். இப்போதும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அதான் இங்கே சொல்லப்படும், உனக்கு வழக்கு இருந்தால் பரிசுத்தவான்களிடத்தில் போய் சொல்லு, அவங்க தீர்த்து வைக்கட்டும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜி சுந்தரம் என்று ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு பரிசுத்தவான், சென்னையில் இருந்தார். ஏசிய சபையினுடைய ஸ்தாபகர். ஊழியக்காரர்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டால் அங்கே தான் போவாங்க, அவர்கிட்ட தான் போவாங்க. ஒரு பெரிய ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகர், அவர் மிகவும் மரியாதைக்குரியவர். அவர் ஒரு தடவை பகிரங்கமாக சொன்னார், எனக்கும் என்னுடைய கிளை சபை போதகருக்கும் பிரச்சனை. ஜி சுந்தரம் அவர்கள் என்னை அழைத்து அனுப்பினார்கள். நான் போனேன். என்னையும் என்னுடைய கிளை சபை போதகரையும் வச்சு அவர் வழக்கு பேசினார். சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்தார் என்று அவர் சொன்னார். ஒரு உதாரணமாக ஒரு பிரசங்கத்தில் சொன்னார். அந்த மாதிரி இன்னொரு மிக புகழ்பெற்ற, உலக புகழ்பெற்ற ஒரு சுவிசேஷகருக்கும் ஒரு ஸ்தாபனத்தை நிர்வாகியாக இருந்த ஒரு புகழ்பெற்ற சகோதரிக்கும் ஒரு பிரச்சனை. அந்த சகோதரியினுடைய கணவர் தான் அந்த சர்வதேச ஸ்தாபனத்தினுடைய பொறுப்பாளராக இந்தியாவில் இருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு அதனுடைய பெரும்பகுதி அந்த ஸ்தாபனத்தின் பொறுப்புகளை எல்லாம் புகழ்பெற்ற அந்த சுவிசேஷகர் கையில் கொடுத்து விட்டார்கள். அதில் ஒரு பிரச்சனை. முன்னாள் பொறுப்பாளரின் மனைவி என்கிற விதத்தில், இந்நாள் பொறுப்பாளர் என்கிற விதத்தில் இந்த பொறுப்புகளை ஒப்படைப்பதில் ஏதோ ஒரு பிரச்சனை. அதுவும் அந்த பிரச்சனையும் ஜி சுந்தரம் பாஸ்டர் அவர்கள் தான் அதை பேசி தீர்த்தார்கள். அந்த மாதிரி அவர் ஒரு நீதிபதி போல இருந்தார். அப்போது ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப மெல்ல தான் பேசுவார், கொஞ்சம் தான் பேசுவார். ஆனால் அவருக்கு எல்லாம் பயப்படுவாங்க. அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர். அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்து அது அப்படியே நடந்துடும். எல்லாரும் அவருக்கு பயப்படுவாங்க. சிஎஸ்ஐ பேராயரே அவருக்கு ரொம்ப பயப்படுவார். அவர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணால் சிலர் வந்து அவருக்கு சொல்லி விடுவாங்க, என் ஐயாவுக்கு என் மேலே ஒன்றும் கோபம் இல்லையே, அப்படி பயப்படுவாங்க. அவர் நம்ம மேலே, நம்ம எதுவும் அவரை புண்படுத்திட்டோமா, அவர் அதனால் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாரா? சிஎஸ்ஐ பேராயரே கூட ஒரு முறை சொல்லி அனுப்பியதாக நான் நம்பகமான நபர் சொல்லி கேள்விப்பட்டேன். ஐயாவுக்கு என் மேலே ஒன்றும் வருத்தம் எதுவும் இல்லையே,
ஏன்னா அவர் உபவாசத்தில் இருக்கிறார்னு கேள்விப்பட்டு, அப்படி மற்ற ஸ்தாபனத்தினுடைய தலைவர்கள் கூட அவரை மதித்தார்கள். நீதிபதியாக தான் அவரை பார்த்தாங்க. ஏன் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு நம் நடுவில் இல்லை? ஜி சுந்தரம் போன்றவர்கள் அந்த பண்ணை வெளியில் அடக்கமாகியிருக்கிற அந்த போதகரை போன்றவர்கள் ஏன் நம் நடுவில் இன்றைக்கு இல்லை? அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதில்லை, கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை. அப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்களாக, தேவ பிள்ளைகளுக்கு நடுவிலே இருக்கிற வழக்குகளை தீர்ப்பார்களாக. ஆமென்.